இஸ்லாமியர்களை வந்து கொலை பண்ணாங்க இவ்வளோ நிகழ்வுகள்லாம் நீங்கள் பேசியிருக்கீங்க, சில உண்மைகள்லாம் வெளியாயிருக்கு. இருந்தாலும் கூட இந்த சேனல் 4 வெளியானதுக்கு பிறகு, சேனல் 4 வெளியிட்ட பிறகு பொதுமக்களை கொன்று குவித்த இலங்கை ராணுவத்தை அல்லது அதற்காக உங்கள் அமைப்பில் இருந்து ஏதாவது கண்டனமோ அல்லது அதற்கான அறிக்கையோ ஏதாவது நீங்கள் செய்தீர்களா? இது வந்து இன்னைக்கு ஆன்லைன் பேஜில் ஒரு ஆர்டிகல் போட்டிருக்கிறோம். இதே கேள்வியை இந்த கேள்வியை கேட்டு இதற்கான பதில் இன்னைக்கு காலையில பெரிய ஆர்டிகலே போட்டிருக்கிறோம். அதுல வந்து தகவலுக்காக சொல்லிக்கிட்டேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டா, விடுதலை புலிகளா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் அப்பாவிகளை கொள்றதுங்கிறத வந்து நம்ம ஏற்றுக்கொள்றது இல்லை. அப்பாவிகள் கொள்வது வந்து கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இந்த புலிகள் வந்து அவங்களுக்கு நடந்ததை கண்டிக்கிறதா இருந்தா அவங்க நிகழ்த்தின படுகொலை இதை விட கொடூரமா இருந்தது. இவங்க இதை விட சின்ன பிள்ளைகள்லாம் பள்ளிவாசல் வச்சு கொண்டாங்க. பிரபாகரன் மகனுடைய விட சின்ன வயசு பிள்ளைகளை எல்லாம் பள்ளிவாசல் வச்சே சுட்டு கொண்டாங்க. ஊருக்குள்ள கூட காத்தாங்குடியில கொலை பண்ணாங்க, புறநர்வுங்கிற ஊர்ல அது மாதிரி பண்ணாங்க. யாழ்ப்பாணத்துல இருந்து சிறுவர்கள்னு பார்க்காம எல்லாத்தையும் தான் 24 hours டைம் கொடுத்து வெளியேற்றினாங்க. 2000 ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு 24 மணி நேரத்தில் எல்லாரும் வெளியேறணும். அப்ப அந்த மக்கள் தான் வெளியேறி வந்து அகதிகளாக இலங்கையில ஒரு நாட்டுல உள்ளவன் அந்த நாட்டில அகதியா இருக்கிறது அது உண்மைதான். அகதினா வேற நாட்டுக்கு போயிருவான். சொந்த நாட்டில் அகதியாக இருக்க முடியுமான்னா இலங்கையில இருந்தாங்க. வடக்கிலிருந்து விரட்டப்பட்டவர்கள்லாம் முஸ்லிம்கள் பகுதியான கிழக்கு மாகாணத்துல வந்து கடற்கரையோரத்துல டென்ட் அடிச்சுக்கிட்டு ஒரு நாள் 2 நாள் இல்ல பல வருடங்கள் 20-25 ஆண்டுகளாக அவங்க அகதியாகவே இருந்து கொண்டு எந்த ஒரு சொந்த வீடு இல்லாம ஒரு சுற்றுச்சூழல் இல்லாம அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அற்பமான அந்த உதவி வைத்துக் கொண்டு கிழிந்த சட்டையை போட்டு நாங்கெல்லாம் போய் பார்த்து கண்ணீர் விட்டோம். அந்த புத்தகத்துக்கு அகதி முகாம் நாங்களே போய் பார்த்தோம், அந்த மக்களை எல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி காத்தாங்குடி பள்ளிவாசலை ஒரு நடத்தி துப்பாக்கி சுரந்த குண்டுகள் பாய்ந்த அடையாளங்கள் எல்லாம் இன்னைக்கு வச்சிருக்காங்க. அதையெல்லாம் பார்த்து வீடியோ பண்ணி வந்திருக்கோம். அப்ப இவங்க செஞ்ச கொடூரம் வந்து இதெல்லாம் மிஞ்சின கொடூரம் இவங்க செஞ்சாங்க. இவங்களுக்காக வந்து குரல் கொடுத்தல் என்பது நியாயம் கிடையாது. பொதுவாக கண்டிக்கலாமே தவிர இதை விட மோசமாக செய்யும் போதுதான் யாரும் கண்டிக்கவே இல்லை. முஸ்லீம்களை சுட்டுக் கொள்ளும்போது இந்த தமிழ் பேசுறவங்க எல்லாம் எங்க போயிருந்தாங்க. அதே மாதிரி வந்து அங்க வந்து மத்திய மாகாணத்துல வந்து சிங்களவர்கள் அதிகமா இருக்கிறாங்க, கிழக்கு மாகாணத்துல முஸ்லீம்கள் அதிகமா இருக்கிறாங்க, வடக்கு மாகாணத்துல வந்து இந்து தமிழர்கள் வந்து அதிகமா இருக்கிறாங்க. அப்ப இவர் தனியா எங்களுக்கு சுயராஜ்யம் வேணும்னு கேட்கையில அவர் வடக்கு மட்டும் கேட்டிருந்தாருன்னா அவர் வந்து ஜெயிச்சிருக்க முடியும். அவர் என்ன செய்யறாருன்னா முஸ்லிம்களுடைய பகுதியும் சேர்த்துக்கிட்டு வாழ போறாங்க. கிழக்கு வந்து ஒரு பார்ட்டியாவே சேர்க்கக்கூடாது, முத்தரப்பு பேச்சுவார்த்தையை மறுத்தாங்க. அவங்க முஸ்லிம்கள் செயல் என்ன செய்யணும், முத்தரப்பு பேச்சுவார்த்தை அரசாங்கம் முஸ்லிம் கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த முஸ்லிம் பிரதிநிதிகள் வடக்கு மாகாணத்தை சேர்ந்த புலிகளோட பேச்சுவார்த்தை நடத்தி எங்க பிரச்சனை தீர்க்கணும். அப்ப கிழக்கு மாகாணத்தை முஸ்லிம் மாகாணமாகவும் வடக்கு மாகாணத்தை இந்து தமிழர் முஸ்லிம் தமிழர் இந்து தமிழர் சிங்களவர் அப்படி 3ஆக தான் பிரிக்கிறதா பிரிக்கணும். சுயாட்சியினா தனி நாடு இருக்கிறது இல்ல. அந்த பேச்சு நடக்கும் பொழுதெல்லாம் இவங்க கோரிக்கை எதனால் ஏற்றுக்கொள்ளப்படலைன்னா முஸ்லீமை எங்களுக்கு கீழே கொண்டு வருவோம், அந்த மாநிலத்தை நாங்க ஆளுவோம், 2ஆ தான் இந்த சுயராஜ்யம் தரணும்ன்ற அளவுக்கு முஸ்லீம் துவேஷம் பிடித்தவர்கள் அவங்க இருந்தாங்க. முஸ்லீம்கள் அடக்கி ஆளனு, முஸ்லீம்களுக்கு எந்த உரிமையும் கொடுக்க கூடாதுன்னு இருந்தார்கள். அதுபோக அவங்க வந்து தனியா அகதிகளாக வந்த பிறகு கூட காத்தாங்குடி பார்டர் வடக்குக்கும் கிழக்குக்கும் பத்தியில பார்டரா இருக்குது. அங்கே இருந்து என்ன செய்வாங்கன்னா இரவோட இரவாக ஊருக்குள்ள நுழைவாங்க, 4 பணக்காரன் தூக்கிட்டு வருவாங்க. காத்தாங்குடியில வந்து பெரிய செல்வந்தர்களை தூக்கிட்டு போய் குடும்பத்தார மிரட்டி 5 கோடி கொடுத்து கூட்டிட்டு போ, 10 கோடி கொடுத்து கூட்டிட்டு போன்னு சொல்லி பணம் பறிச்சாங்க. வீடு வாசல் சொத்தையெல்லாம் வித்துட்டு நம்ம மக்கள் அந்த அவங்களை மீட்டிட்டு வந்தாங்க. பணம் கொடுக்க முடியாது என்றாலோ அதுக்கு சக்தி இல்லைன்னு சொன்னாலும் சுட்டு தள்ளி பணத்தை கொண்டாந்து போட்டு போனாங்க. இத மாதிரி உலகத்திலே மகா கிரிமினல் சக்திகளாக இவங்க யாருமே இருந்ததில்லை. ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு சக்தி தான் ஒழிக்கப்பட்டிருக்கு. ராஜபக்சே அவங்க வந்து முஸ்லிம்களுக்கு நல்லவர்கள் கிடையாது, அதுல டவுட் கிடையாது. இவங்க அதை விட கெட்டவர்களா இருந்தாங்க. அப்ப அவங்களுக்காக எப்படி நம்ம அனுதாபம் தெரிவிக்க ஏனும், இஸ்லாத்தை ஒழிக்கிறதுக்கும் பள்ளிவாசலை இடிச்சு கோயிலாக்குனாங்க, வடக்குல உள்ளதெல்லாம் கோயிலாக்குனாங்க, சின்ன பிள்ளைகளும் பார்க்காம கொலை பண்ணாங்க, அப்பாவில கொலை பண்ணாங்க. இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் இதுவாவது ராணுவம் யுத்தத்துல அதெல்லாம் செய்வாங்க. எல்லாரும் செய்யக்கூடாதுதான், ஆனா செய்வாங்க. யுத்த காலத்துல வந்து சின்ன பெருசு பார்க்க கண்ணா பின்னாடி தான் செய்வாங்க, அதெல்லாம் செய்வாங்க. அப்ப யுத்தம் இது உனக்கு யுத்தமா
முஸ்லீம்களுக்கு அவனுக்கு யுத்தமா நடந்துச்சு, யுத்தமே கிடையாது. வழியை வந்து நம்மளை அவனோட சேர்ந்து கலந்துருக்க கூடாதுன்னு விரட்டி விட்டாங்க. தனியா வந்து ஒரு இடத்துல இருந்து அங்கேயும் வந்து சுட்டு தள்ளு சும்மா தொழுதுக்கு சுட்டு போனாங்க. பள்ளிவாசலுக்குள்ள சுட்டு பெரிய அந்த பெரிய கபுஸ்தான் போட்டு வச்சிருக்காங்க. 60 பேர் 40 பேர் நினைக்கிறேன். அவ்வளவு பேர் ஒரே நாளில் சுட்டு தள்ளிட்டு போனாங்க. அதுல காயமடைந்து பிழைத்த 2 சகோதரனா நாங்க பார்த்துட்டு வந்தோம். அந்த மாதிரி எல்லாம் வந்து இது வந்து எந்த ஒரு மனசாட்சி உள்ள முஸ்லீமும் புலிகளுக்கு என்ன நடந்தாலும் அது கவலைப்படவே மாட்டான். விடுதலை புலிகளை எந்த மாதிரி அழைத்து இருந்தாலும் ஒரு முஸ்லீம் வந்து அது கவலையப்பட தேவையில்லை. அவன் முழுவத சந்தோஷம் தான் படுவான். அந்த அடிப்படையில் நாங்கள் கண்டிக்கவும் மாட்டோம், அது வந்து அறிக்கை கொடுக்கவும் மாட்டோம். அதனால தான் நம்ம மௌனமாக இருக்கோம், தெளிவாக அது விளக்கி இருக்கோம்.